புதிய குடும்ப அட்டைகள் வழங்கும் திட்டம் தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய். ஜூலை 16 தமிழக அமைச்சரவை கூட்டம். ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட வாய்ப்பு. சாகித்ய அகாடமி பெற்ற எழுத்தாளர் பூமணியின் இறுதி சடங்கிற்கு தமிழக அரசின் மரியாதை வழங்கப்படும். ஜோசப் விஜய் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் அதிக வீரியமிகு கொரோனா இல்லை, மாநில சுகாதாரத்துறை விளக்கம். புதுச்சேரியில் சொத்து பிரச்சனையில் சகோதரரை தாக்கிய வழக்கு. அமைச்சர் மரிய வில்சன் ஆஜர். தாவேக அரசை கண்டித்து ஜூலை 18 கண்டன ஆர்ப்பாட்டம். இபிஎஸ் அறிவிப்பு. எந்த தகுதியும் இல்லாத விஜய் ஆட்சியில் அமர ஜென்சி தலைமுறையை மூளைச்சலவை செய்ததே காரணம். ஆர்பி உதயகுமார் விமர்சனம். பொது இடத்தில் மாடுகளை வெட்ட தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்றம். உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்தது உச்சநீதிமன்றம். லஞ்ச ஒழிப்புத்துறை ஏடிஜிபி ஏ அருண் திடீர் மாற்றம். தமிழ்நாடு காவல்துறை பயிற்சி பள்ளி இயக்குநராக இடமாற்றம். மதுரை அருகே அரசு பஸ் மீது ஆம்னி பஸ் மோதி பயங்கர விபத்து. 5 பேர் பலி. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் வலம் வந்த தங்கத்தேர். ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்காதது ஏன்? ராகுல் மீது பாஜக குற்றச்சாட்டு. கட்டாயமாக பணம் பறிக்கும் மோசடி கூடாரமாக மாறிவிட்ட கல்வி முறை. ராகுல் காந்தி சாடல். சுற்றுச்சூழலை நிலையாக பாதுகாக்க வேண்டுமென்றால் மரக்கன்றுகளை நடுவது மிகவும் அவசியமாகும். அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் கருத்து. மருத்துவ ஆராய்ச்சியில் இந்தியா புதிய மைல்கற்களை எட்டி வருகிறது. அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.